ஒரு கிலோவுக்கு 40 ரூபாய் விலை கிடைக்கும். வெள்ளை சுரைக்காய் சாகுபடி செய்ய தெரியுமா? இந்த ரகத்தை வளர்த்தால் மட்டுமே இந்த விலை கிடைக்கும். காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஒரு இயற்கை விவசாயி மணல் கலந்த களிமண் நிலத்தில் பால் வெள்ளை நிற சுரைக்காய் சாகுபடி செய்து அதிக வருவாய் பெறுகிறாரு. ரசாயன உரங்களை முற்றிலும் தவிர்த்து இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்தி இந்த சாகுபடியை செய்கிறாரு. சுரைக்காய் சாகுபடிக்கு முக்கிய ரகசியம் என்ன தெரியுமா? கொடி காய்கறிகளை வயலில் வளர்ப்பதை விட சாய்வு மற்றும் சதுர வடிவ பந்தல் அமைத்து வளர்க்க வேண்டும். இந்த முறையில பூச்சி மற்றும் நோய் தாக்குதல்களை எளிதாக கட்டுப்படுத்த முடியும். சாதாரண பச்சை சுரைக்காய் ஒரு கிலோவுக்கு 20 ரூபாய் மட்டுமே கிடைக்கும். ஆனால் இந்த பால் வெள்ளை நிற சுரைக்காய் ஒரு கிலோவுக்கு 40 ரூபாய் வரை விலை கிடைக்கிறது. நாட்டு ரகங்களை தேர்வு செய்து சாகுபடி செய்தால் மட்டுமே இந்த அதிக வருவாய் கிடைக்கும். இந்த விவசாயி கீரை, வேர்க்கடலை, காய்கறிகள், பழங்கள் போன்ற பல பயிர்களையும் இயற்கை முறையில வளர்த்து வருகிறார். இந்த முறையை பின்பற்றினால் உங்களும் அதிக வருவாய் பெற முடியும். உங்கள் சேமித்த தானியத்திலிருந்து பூச்சிகள், எலிகள், பறவைகள் ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை சதவீதம் திருடிச் செல்கின்றன தெரியுமா? தமிழ்நாட்டு விவசாயிகளின் சேமிப்பில் நடக்கும் இந்த பெரும் இழப்பை நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த எளிய தொழில்நுட்பங்கள் மூலம் எப்படி தடுக்கலாம் என்று தெரியுமா? தமிழ்நாடு வேளாண் ஆராய்ச்சி கூறுவதை கேட்டால் நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள். நம் சேமித்த தானியத்தில் இருந்து பூச்சிகள் 2 முதல் 4.2% வரை, எலிகள் 2.5%, பறவைகள் 0.85%, ஈரப்பதம் 0.68% வீணாக்குகின்றன. ஆனால் இந்த இழப்பை தடுக்க நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த எளிய முறைகள் உள்ளன. நெல், பயறு வகைகள், எண்ணெய் வித்து பயிர்களின் விதைகளுடன் வேப்ப இலைகளை கலந்து சணல் சாக்கில் கட்டி வைத்தால் பூச்சிகள் அண்டாது. பயறு விதை சேமிப்பில் 1 கிலோ விதைக்கு 20 மில்லி வேப்பெண்ணெய் கலந்தால் பூச்சிகள் உண்ணாது. முட்டையிடுவதும் தடுக்கப்படும். வேப்ப விதை கரைசல் தயாரித்து சணல் சாக்குகளை நனைத்து நிழலில் காய வைத்து விதைகளை சேமிக்கலாம். நாய் துளசி இலைகளுடன் துவரை, உளுந்து விதைகளை கலந்து சேமித்தால் 3 முதல் 6 மாதம் வரை பூச்சி வராது. 1 கிலோ எள் விதைகளுடன் 10 கிராம் நெல் மணிகளை கலந்தால் இந்தியன் மாவு அந்துப்பூச்சி தாக்குதலை குறைக்கலாம். கேழ்வரகுடன் வேம்பு அல்லது தும்பை இலைகளை கலந்து வைத்தால் ஓராண்டு வரை பாதுகாக்கலாம். வசம்பை பொடித்து 1 கிலோ விதையுடன் 10 கிராம் சேர்த்தால் பூச்சிகள் அண்டாது. புங்க இலைகளை நெல் விதை மூடைகளுக்கு இடையில் வைத்தால் பூச்சிகள் வராது. துவரை, உளுந்து, பாசிப்பயிறு விதைகளை செம்மண் கலவையுடன் கலந்து விளக்கெண்ணெய் தடவினால் பூச்சிகள் முட்டையிடுவதை தவிர்க்கலாம். எல்லா விதை சேமிப்பிலும் 5 கிலோ விதைக்கு 1 சூடம் என்ற கணக்கில் சேர்த்து சணல் சாக்கில் சேமித்தால் அனைத்து பூச்சிகளும் வராமல் தடுக்கலாம். 3 மாதங்களுக்கு ஒரு முறை விதையை வெயிலில் காய வைத்து புதிய கூடம் சேர்த்து சேமிக்க வேண்டும். காய்கறி விதை சேமிப்பில் மாட்டுச்சாணம் ஈர சாணத்துடன் சுரை, பூசணி, பாகல், புடலை, பீர்க்கை விதைகளை கலந்து வரட்டியாக தட்டி வெயிலில் காய வைத்த பின் சேமித்தால் ஓராண்டுக்கும் மேலாக பூச்சி தாக்குதல் வராது. சாம்பல் 1 பங்கு அளவை சோள விதைகளின் 4 பங்கு அளவுடன் கலந்து வைக்கலாம். விதைப்பதற்கு முன் பரிசோதனை செய்தால் பயிர் மகசூலை அதிகரிக்கலாம். விவசாயிகள் தங்களிடம் உள்ள விதையின் முளைப்பு திறனை அறிந்து கொள்ள மதுரை, நாகமலை, புதுக்கோட்டையில் உள்ள விதை பரிசோதனை நிலையத்தை அணுகலாம். 7 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய ஒரு பயிர், ஆனால் அதன் முடிவு உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும். சவுடு மண் நிலத்தில இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்தி ஒரு முதுகலை பட்டதாரி விவசாயி அதிசயங்களை நிகழ்த்தி வருகிறாரு. சீயக்காய் சாகுபடி இது ஒரு நீண்ட கால முதலீடு. 7 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் முதல் மகசூலை பெற. ஆனால் இந்த காத்திருப்புக்கு மதிப்பு இருக்கிறதா? ஆம். சீயக்காய் மரம் முதல் மகசூல் தரும்போது இரட்டிப்பு வருவாயை வழங்குகிறது. மேலும் இந்த மரங்களுக்கு இடையே நிழலில் வளரும் காய்கறிகள், பூக்கள் மற்றும் பழங்களை சாகுபடி செய்து இடைக்கால வருமானத்தையும் ஈட்டலாம். சீயக்காய் இலை, காய், பட்டை அனைத்தும் மருத்துவ குணம் நிறைந்தவை. சீயக்காய் பவுடராக மதிப்பு கூட்டிய பொருளாகவும் மாற்றி விற்பனை செய்யலாம். இந்த நீண்ட கால முதலீடு உங்களுடைய விவசாய வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாய்ப்பாக இருக்குது. நீங்க இந்த 7 ஆண்டு பயணத்துக்கு தயாராக இருக்கிறீங்களா? சிவப்பு மாதுளை களிமண் நிலத்துல விளைவிக்க முடியுமா? இந்த விவசாயி அதிசயமான முறையை கண்டுபிடிச்சிருக்கிறார். களிமண் நிலத்துல சிவப்பு மாதுளை சாகுபடி செய்வது எப்படி? காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஒரு விவசாயி இதுக்கு புரட்சிகரமான தீர்வை கண்டுபிடித்திருக்கிறார். மழைக்காலத்துல தண்ணீர் தேங்காதவாறு மண் கொட்டி நிலத்தை உயரப்படுத்தியுள்ளார். குளிர் பிரதேசங்களில் விளையும் சிவப்பு மாதுளை செடிகள் நம்மூர் சிதோஷ்ண நிலைக்கு நன்றா வளர்கின்றன. சாதாரண மாதுளை செடிகள்ல 1-2 தான் மகசூல் கொடுக்கும். ஆனால் இந்த சிவப்பு மாதுளை செடியில காய்கள் காய்க்கும் போதே கொத்து கொத்தாக காய்க்கிறது. செடியின் உயரமும் குறைவாக உள்ளது. மகசூல் முடிந்தபின் செடிகளின் கிளைகளை வெட்டி விடுவதால் அடுத்த ஆண்டு கூடுதல் மகசூல் கிடைக்குது. இந்த முறையை பின்பற்றி நீங்களும் உங்கள் களிமண் நிலத்தில் சிவப்பு மாதுளை சாகுபடி செய்து அதிக வருமானம் பெறலாம். இந்த விவசாய முறை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை ஷேர் செய்யுங்கள்.